விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த அர்த்தாஷ்டமஸ்தானத்துல சனி ராகுவோட சேர்ந்ததுங்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், இந்த திங்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி இந்த கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸு, கரெக்டான ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு, இதை நம்ம கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் சரி பண்ணணும். அதை தவிர விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி 5ல் உச்சம், 7க்கும் 12க்கும் அதிபதி 5ல் உச்சமாகி இந்த மாசத்துல இருக்காரு. அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய சுபகிரகம். அவர்னால பெரிய நன்மைகள், அதாவது காதல் கை கொடுக்கிறது. இந்த ஒரு தலை காதலாவே இருப்பாங்க விருச்சிகத்துல, சொல்லக்கூட மாட்டாங்க லவ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பல்சிவான லவ் எல்லாம் வந்து ஜெயிச்சு இருதலை காதலாக மாறுறது. அது மாதிரி திருமண பந்தம் ஒன்றாக சேருவது, திருமண பந்தத்தில் அதாவது காதல் வந்து பெற்றோர்களால் சம்மதிக்கப்பட்டு திருமணமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாசம் நடக்கும்.